ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜூலை 3ஆம் தேதி வந்துட்டு கேப் ரோடு, பெரிய கானல் கேப் ரோடு சைடில் வந்துட்டு ஒரு 200 ஜீப்புக்கு மேலே வந்துட்டு கண்டினியூஸாக யாத்திரை மாதிரி போயிருந்தாங்க. ஸோ அவங்க எதுக்கு போனாங்க, ஏன் போனாங்கன்ற டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது எஜுகெஸ்ட். ஸோ அதோட வீடியோ கிளிப் ஒன்று பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கைஸ், உங்கள் எல்லாருக்குமே மூணார் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக தான் சொல்ல வேண்டாம். மூணார் வந்துட்டு டூரிஸ்ட் பிளேசஸில் வந்துட்டு ஒரு மேஜரான ஸ்பாட்டு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜீப் சவாரி வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ எல்லா பிளேசஸ்லேயுமே வந்துட்டு ஆஃப் ரோட் ரைட் போகணுன்னு நிறையா பேர் ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்காக ஜீப் சவாரி வந்துட்டு எல்லா சைடுமே வந்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு மூணாரில் வந்துட்டு கொழுக்குமலை அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்பாட்டு. சன்ரைஸ் பார்க்குறதுக்காக வந்துட்டு இங்கே நிறையா பீப்புள் வந்துட்டு இருக்காங்க, டூரிஸ்ட் விசிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஜீப் சவாரியில் தான் போக முடியும். ஸோ அப்படி அங்கே போகக்கூடிய ஜீப் எல்லாத்துக்குமே 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு ஆடியோட்டை வந்துட்டு டெஸ்ட்டு காமிக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த மந்த்து 3ஆம் தேதி, ஜூலை 3ஆம் தேதி வந்துட்டு டெஸ்ட்டு வந்துட்டு நடந்துச்சு. ஸோ இந்த டெஸ்ட்டில் கலந்துக்கிறதுக்காக தான் 200க்கும் மேற்பட்ட ஜீப்பெல்லாம் வந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஜீப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேப் ரோடு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஃபேமஸான கேப் ரோடு பெரியகானல், அந்த டைரெக்ஷனில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ட்ரைவ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரைவ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆடியோ ஆஃபீஸர்ஸ் மூலிமா வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் வந்துட்டு ஒட்டியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர் மூலிமா வந்துட்டு அவங்க வந்துட்டு கொழுக்குமலை ஜீப் சஃபாரி போகிறதுக்கு வந்துட்டு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி அவங்க வந்துட்டு ஸ்டிக்கர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த 200க்கும் மேற்பட்ட ஜீப்புகள்லாம் வந்துட்டு கேப் ரோட்டில் வந்துட்டு ஒரு யாத்திரை மாதிரி கன்டினியூஸாக வந்துட்டு போயிருந்தாங்க. ஸோ ரொம்ப கன்டினியூஸாக போகிறது வந்து பார்க்குறதுக்கே வந்துட்டு ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஜீப்பு, 200க்கும் மேலே ஜீப்பு வந்துட்டு வரிசையாக அடுத்தடுத்து கண்டினியூஸாக வரும்போது பார்க்கும்போதே உண்மையிலே அது வந்துட்டு ஒரு பெரிய பிரமிப்பாக தான் இருந்துச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.